இந்தாங்க. என்னதுங்க அது? கருப்பு மை. நீங்களே இதை எடுத்து உங்க முகத்துல பூசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். என்ன விளையாடுறீங்களா? சும்மா கத்தாதீங்க. பெஸ்டா இருக்கும் நீங்க சத்தம் போடாம இருந்தா. இந்த விளையாட்டை நான் ஒண்ணு விளையாடல, உங்க பொண்ணுதான் விளையாடிட்டு இருக்கா. ரொம்ப அசிங்கமான கீழ்த்தரமான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கா. உங்களோட இந்த அப்பாவி பொண்ணாலதான் இன்னைக்கு மை டியர் விஷால் ஜெயில இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க சாவித்ரி? உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் பெரிய ஆளுதான். உங்க கடை எரிஞ்சதை சமாளிக்கிறதுக்காக உங்க பொண்ணை உபயோகப்படுத்திக்கிறீங்களா? உங்க பொண்ணுக்கு ஒரு கடையை கட்டி கொடுத்து அதுல அவளை உட்கார வைக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. இன்னும் ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க கத்துறதுனால உங்க மனசுல இருக்கிற கள்ளத்தனம் ஒண்ணு மறைஞ்சிடாது. இங்க பாருங்க சாந்தி, நீங்க உங்க 2 பொண்ணுங்களை வளர்த்தத நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவீங்கல்ல. அன்னைக்கு நீங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமா உங்க 2 பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இப்ப என்னாச்சு நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட இந்த அடக்கமான பண்பான பொண்ணால மை டியர் விஷால் இன்னைக்கு ஜெயில இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் முடங்கி போனது உங்களுக்கு, கஷ்டப்படுறது என் பையன் விஷாலா? பாவம் என் பையன் விஷால் என்ன பண்ணுவா? பெஸ்ட், இன்னசென்ட், ரொம்ப அப்பாவி. அதனாலதான் உங்க பொண்ணு பேச்ச அவன் கேட்டுக்கிட்டு ட்ரக்ஸ் விக்க கிளம்பிட்டான். போதும் நிறுத்துங்க சாவித்ரி, ரொம்ப பேசுறீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க பையனும் என் பொண்ணும் ஒரே நேரத்துல அந்த பார்ட்டில இருந்ததுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் பொண்ணு விஷால சந்திக்கிறத மட்டும் இல்ல, அவன் கிட்ட பேசுறது கூட இல்ல. உங்க பொண்ண பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. சரி, இங்க வா. உன் வாயால உங்க அம்மா கிட்ட சொல்லு. நீ என்ன விஷால விட்டு விலகி அணிக்கிற? நீ அவன் கிட்ட பேசுறதே இல்லையா என்ன? உனக்கு இது கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சாவித்ரி, நீங்க என் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சாந்தி? உங்க பொண்ணை இப்படி கண்மூடித்தனமா நம்புறது கூட டூ குட் இல்ல தெரியுமா? உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ எப்படிப்பட்டவன் உங்க எல்லார் முன்னாடி இப்ப நான் சொல்லவா? இதுதான் ரத்னா மேடம். பாக்கிறதுக்கு என்னமோ ரொம்ப அப்பாவி பொண்ணுதான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆளு. அவ அவளோட அம்மா கண்ணு முன்னால ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா. இப்ப உண்மைய சொல்லவா? ரத்னா, இவங்க என்னமா சொல்றாங்க? இவங்க சொல்றது போயின்னு நீயே தெளிவா சொல்லிடு. அந்த விஷாலுக்கும் அவன் அரெஸ்ட் ஆனதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு.
ரத்னா, நீ ஏன் அமைதியா இருக்க? அவங்க சொல்றதெல்லாம் போயின்னு சொல்லிடுமா? சொல்லுமா, நீ ஏன் அமைதியா இருக்க ரத்னா? என்னை இதுக்கு மேலேயும் சோதிக்காத. சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு, இவங்களுக்கு சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். சொல்லு ரத்னா, அமைதியா இருக்காதம்மா, சொல்லு. நீ ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு ரத்னா. இங்க பாரு ரத்னா, தயவு செஞ்சு இதுக்கு மேல சோதிக்காத. சொல்லு. சொல்லுமா, சொல்லு. அம்மா, விஷால் விஷால் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். உங்ககிட்ட சொல்லலான்னு தாமா இருந்தேன். நான் விஷால பெரியம்மா, ப்ளீஸ் ரத்னா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. நீ உன் வாயை திறந்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இவ பண்ற தப்புக்கெல்லாம் நீ இன்னும் எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ண போற? ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவாவது உங்க பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என்னானாலும் விஷால நான் கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், அவனை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இந்த பொண்ணையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன், இவ குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். எங்க போச்சு உங்க மான மரியாதை? எல்லார் முன்னாடி அன்னைக்கு திமிரா என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் மை டியர் விஷால் இந்த உலகத்திலேயே கடைசி பையனா இருந்தா கூட அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னாச்சு? உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களை நான் எப்படி பாராட்டுறது? கடை ஒரு பக்கம் எரிஞ்சு போனாலும் நீங்க உங்க பொண்ணுக்கு பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. பணக்கார வீட்டு பையனை எப்படி மடக்கணும்னு கத்து கொடுத்திருக்கீங்க. போதும், நிறுத்துங்க ஆண்டி. வைஷு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ எதுவும் பேசாத. இங்க பாருமா ரத்னா, உனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். தயவு செஞ்சு என் பையன் விஷால் விட்டு விலகி போயிடு.
நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னதுதான் சரி. எல்லாம் என்னோட தப்புதான். என் பொண்ணுதான் என்னோட பெருமைன்னு நினைச்சேன். ஆனா என்னோட நம்பிக்கை, என்னோட வளர்ப்பு எல்லாமே தப்பா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டேன். இந்த வீட்டோட மானம், நாங்க கத்து கொடுத்த பண்பாடு, வளர்ப்பு, அன்பு, பண்பு எல்லாமே போயிடுச்சு. உண்மை என்ன தெரியுமா? நீ எதுக்குமே லாய்க்கல, எதுக்குமே லாய்க்கல. சீ. இப்படி தூங்காம முடிச்சிட்டு இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? நீங்க தூங்குங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாரும் இப்படி அசிங்கப்படணும்னு எழுதி இருக்கு, அது நடந்துடுச்சு. நீ உன் திருவாயை மூடிக்கிறியா? உனக்கு தூக்கம் வந்தா தயவு செஞ்சு தூங்கு. எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டேன். இந்த வீட்டோட மானம், நாங்க கத்து கொடுத்த பண்பாடு, வளர்ப்பு, அன்பு, பண்பு எல்லாமே போயிடுச்சு. உண்மை என்ன தெரியுமா? நீ எதுக்குமே லாய்க்கல, எதுக்குமே லாய்க்கல. जुड़ गए थे हम भी कुछ ऐसे, हुई खता क्या मैं जानू ना, जो हो गए तुम जुदा हमसे. கடவுளே, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன நியாயமானது? நான் யாருக்கும் கஷ்டத்தையும் தொல்லையும் கொடுக்க விரும்பல. ஆனா ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது? ப்ளீஸ் கடவுளே, ஏதாவது பண்ணுங்க. விஷாலுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது.
நீங்க கத்துறதுனால உங்க மனசுல இருக்கிற கள்ளத்தனம் ஒண்ணு மறைஞ்சிடாது. உங்க பொண்ணுக்கு ஒரு கடையை கட்டி கொடுத்து அதுல அவளை உட்கார வைக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. கருப்பு மை. நீங்களே இதை எடுத்து உங்க முகத்துல பூசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். உங்க கடை எரிஞ்சதை சமாளிக்கிறதுக்காக உங்க பொண்ணை உபயோகப்படுத்திக்கிறீங்களா? நீ உன் வாயை திறந்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இவ பண்ற தப்புக்கெல்லாம் நீ இன்னும் எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ண போற? ரொம்ப யோசிக்காத வைஷு, இப்ப தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். आँखों से धीरे धीरे देखो बहने लगे हैं। அக்கா, நேத்து ராத்திரி நடந்ததை பாத்தீங்கல்ல? அவங்க பொண்ணு செஞ்ச காரியத்தினால நம்ம சாந்தி அக்காவோட முகமே மாறிடுச்சுல்ல? அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசினாங்க. இப்ப என்னாச்சு? கரிய பூசிட்டு நிக்கிறாங்க. சரியா சொன்ன. அக்கா எனக்கு எப்படி எல்லாம் அறிவுரை கொடுத்துட்டு இருந்தாங்க. உறவுகளை இப்படி கையாளணும், உறவுகளை அப்படி கையாளணும். மகேஷ் கல்யாணத்துல நடந்ததை பாத்திருப்பியே. என் சித்தி முன்னாடி அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. திமிரா என் பொண்ணுங்க பசங்களை விட மேலுனாங்க. இப்ப என்னாச்சு? அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. நான் எது சொன்னாலும் என் பேச்சு யாருங்க? அக்கா, நான் எதுக்கு வந்தேன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறேன். நீங்க ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆ, அதுவா? நான் இன்னும் எதுவும் லிஸ்ட் போடல. நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களே. வீட்டு நிலைமை தெரிஞ்சுமா? நாங்க திருந்தாமலே இருக்கோம். திருந்த வேண்டியது நம்மள தவிர இங்க இருக்கிற மத்தவங்க தான். சும்மா நம்மளே வந்து குறை சொல்லிக்கிட்டு. பெரியம்மா, ப்ளீஸ் ஒரு வாட்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போதும் வைஷு, இதுக்கு மேலயும் என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எப்ப என்கிட்ட சொல்லிருக்கணும், அப்ப எதையும் சொல்லலையே. 2 பேருமே என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. என் பொண்ணுங்க இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அது சரி, நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைச்சா? ரத்னா பயப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ புத்திசாலி தானே. நீ ஏன் இப்படி பண்ண? நீ ரத்னாக்கும் அந்த பையனுக்கும் சப்போர்ட் பண்ணிருக்க. எந்த பொண்ணு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எல்லாத்த பத்தியும் என்கிட்ட வந்து சொல்லுவாளோ, அவ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா. உண்மையை சொல்லணும்னா நீங்க 2 பேரும் என்ன வெளியாள் மாதிரி நடத்திட்டீங்க. பெரியம்மா, நீங்க கோவப்படுறது கத்துறது எல்லாமே நியாயம்தான். நாங்க உங்ககிட்ட எதையுமே மறைச்சிருக்க கூடாது. ஆனா ஒரே ஒரு முறை ரத்னாவோட இடத்துல நீங்க நின்னு பாருங்க. அவ இதாவ அவளோட கடமைன்னு நினைச்சா, அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா. அவர் கடைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு கட்டணும்னு நினைச்சா. அதோட இது எல்லாத்துக்கும் விஷால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தான். அவங்க 2 பேருமே டே அண்ட் நைட் பார்க்காம கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. ரத்னாவால இதெல்லாம் தனியா செய்ய முடியல பெரியம்மா. அவளுக்கு விஷாலோட ஹெல்ப் தேவைப்பட்டது. அண்ட் நீங்களே சொல்லுங்க, இதுல என்ன அப்படி தப்பு இருக்கு? இதுல ரத்னாவோட கிரியேட்டிவிட்டி, அவளோட டேலண்ட பாருங்க. இதுல என்ன தப்பு இருக்கா? நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதா பேசுறியா? என்ன மறந்துட்டியா?
வைஷு இதே பையன் தான் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நம்ம ரத்னாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினான். ரத்னாக்கு பதிலா உன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணுக்காக நாங்க எதையெல்லாம் பொறுத்துக்கிட்டோம். எல்லார் முன்னாடியும் நீ தானே அவனை புடிச்சு கொடுத்த. இப்ப என்னடா நீயே தப்பு என்ன இருக்குங்கிற? போதும் வைஷு, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏற்கனவே உன்னால ரத்னா நிறைய கெட்டு போயிருக்கா. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, ரத்னாவால எப்பவும் வைஷுவா மாற முடியாது. இன்னைக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். இன்னையில இருந்து ரத்னாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் அவளோட அப்பாவும் நானும் மட்டும்தான் எடுப்போம். வேற யாரும் எடுக்க கூடாது. அதனால தயவு செஞ்சு நீ ரத்னாவை விட்டு விலகியே இரு.